அன்பார்ந்த நேயர்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ட்ரம்ப் பல அட்டர் நான்சென்ஸ் சொல்லக்கூடிய என்று உலகத்தினுடைய பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் வர்ணிக்கக்கூடிய சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதுல நமது இந்தியாவுக்கு அவர் ஒரு பத்திரிகை எல்லாம் சொல்வது போல ஒரு அதிர்ச்சியான அல்லது அவமானமான ஒரு வேலையை செய்து விட்டார். இந்தியாவிலிருந்து 17,900 பேர் அல்லது 18,000 ஏறத்தாழ பேரை நான் வெளியேற்றுவேன். அவர்கள் சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் என்று பட்டயம் கட்டி அவர்களை அனுப்புகிறார். அனுப்பும்போது இந்தியாவிடம் உங்கள் நாட்டை சேர்ந்த இப்போ 100 பேர் முதல்ல வந்திருக்காங்க, நேற்று உங்கள் நாட்டை சேர்ந்த 100 பேரை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டில் வச்சு அனுப்பியிருக்கலாம். ஒரு கார்கோ ஃப்ளைட்டில் அதில் 100 பேர் தான் இருக்க முடியுமா? அதுக்கு மேலே ஆட்கள் ஏறி இருக்காங்க. ஹிந்து பேப்பர் இன்னைக்கு அதை சொல்லுது. அப்போ ஒரு ட்ராம்புக்குள்ளால் ஒரு குட்ஸ் வேகனுக்குள்ளால் ஆளை அடைச்ச மாதிரி அடைச்சி நேற்று அதை சிலர் விஷுவல் மீடியாவில் விவரித்து காட்டினார்கள். அதாவது அசைய முடியாமல் எப்படி குத்துக்கல் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஃப்ளைட்டில், அது கார்கோ ஃப்ளைட்டு, அதாவது சரக்கு விமானத்தில் ஏற்றி அனுப்பியிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு நேற்று கொஞ்சம் பேசப்பட்டதுன்னா, கையில் விலங்கு போட்டிருந்தாங்களா காலில் விலங்கு போட்டிருந்தாங்களா கேட்கக்கூடிய அளவுக்கு வந்தது. மனிதர்கள் இல்லையா? மனிதாபிமானத்தை மிகவும் அதிகமாக பிதட்டி கொள்கிற, இனிமேல் அது பிதட்டி கொள்ள முடியாது அந்த அமெரிக்கா, இவர்கள் எந்த நாட்டிலே சிட்டிசன், உன் நாட்டுக்கு இப்படி வருவது வழக்கம், வந்துதான் உன்னை வாழ வைத்து இருக்கிறார்கள். என்னுடைய பார்வை, நீ என்ன பூர்வீக குடியாங்க? நான் ஏற்கனவே ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் போட்டது என்ன எல்லா ஊடகங்களிலும் பேசுகிறார்கள். செவிந்தியர்களுடைய இடம் அது. உனக்கு பிரிட்டிஷ்காரன் சண்டை வந்துன்னு சொல்லி இங்கே வந்து அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் முதல் துரோகத்தை செய்துவிட்டு தான் வந்தீர்கள். பூர்வீக குடிகளை விரட்டி விட்டு வந்தீர்கள். அந்த பூர்வீக குடிகள்கிட்ட ஹமாஸ் மாதிரி ஆட்கள் இல்லாதனால அவன் பாட்டு ஒதுங்கி போயிட்டான். இல்லைன்னா அடித்து விரட்டி எங்களுடைய இடம் என்று சொல்லியிருப்பான். அதனால அமெரிக்காவே ஒரு மைக்ரன்ஸ் பூமி தான். பிரிட்டனுடைய ஆதிக்கம் தாங்க முடியாம, அல்லல்கள் தாங்க முடியாமல் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான் வந்து சேர்ந்தாங்க. அப்போ இந்த மைக்ரன்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ போனவங்கெல்லாம் மைக்ரன்ஸா இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ல பலருடைய பூர்வீகத்தை பார்த்தா அவன் அமெரிக்கால இருந்து இருக்க மாட்டான். தாத்தா பாட்டின்னு பார்த்தா அமெரிக்கால இருந்து இருக்க மாட்டான். ஒபாமா கென்யாவை சேர்ந்தவர். பைடனுடைய மூதாதையர்கள் இல்லை ரெண்டு ஒன்று ஜூயிஷ் ஆர்ஜி. நீங்கள் இப்படி பார்த்தா அது நிறைய வரும். ட்ரம்பையும் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஹூக்ளக்ஸ் கிளானில் அவங்க அப்பா இருந்தார். அவங்க ஐரோப்பா முழுவதும் வேர்ல்டு முழுவதும் ஒயிட் சூப்பர்மசியை பேசினவங்க. ஆனால் ஒரு குட்ஸு ட்ரெயினில் சரக்கு மாதிரி ஏற்றி அனுப்பி இங்கே கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. சரி, இங்கே உள்ளவங்க இப்படி செய்யாத, நீ அவங்கள டிபோர்ட் பண்ணதா இருந்தால் அங்கே வச்சுக்கோ, நான் பிளேன் அனுப்பி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டேன், இன்னும் கண்ணியமாக வர வைத்திருக்கலாம். கொலம்பியா செய்தது. கொலம்பியா நாட்டுக்கு இந்த மாதிரி குட்ஸ் இதில் அனுப்புனதுக்கு, மிலிட்ரி இதில் அனுப்புனதுக்கு, மிலிட்ரி இதை கொண்டு வந்து அனுப்புகிறான். சும்மா வாழ்ந்துகிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு என்னோட வருமானத்துக்கு உதவி செய்து கொண்டு இருந்தவர்கள், அவர்கள் செய்து கொண்டு இருந்ததெல்லாம் அமெரிக்கர்களால் செய்ய முடியாத வேலைகள், அடித்தட்டு வேலைகள் தான். அந்த வேலையை செய்து கொண்டு அதிலிருந்தும் அவனுக்கு ஒரு வருவாயை ஈட்டி கொடுத்து விட்டு வந்தவர்களை அனுப்பும்போது கண்ணிய குறைவாக அனுப்பியிருக்கிறான். அது மனிதாபிமான அடிப்படையில் அவங்க இல்லீகல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இல்லை, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. ஆனால் கொலம்பியா என்னச்சுதான் தெரியுமா, இப்படி மிலிட்ரி இதில் எங்கள் ஆட்களுக்கு டிக்னிட்டி இருக்கு, நான் உன் ஃப்ளைட்டை கொலம்பியாவில் இறங்க விட மாட்டேன்னு திரும்ப அனுப்பிட்டான். அதுக்கு பிறகு சிவிலியன் ஃப்ளைட்டில் வந்தாங்க. இனிமேல் அனுப்புவதா இருந்தால் கொலம்பியாவினுடைய ஃப்ளைட்டை அனுப்பி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னான். அந்த மக்களை கண்ணியமாக வர வைத்தார்கள். இங்கே அமிர்த்சரில் நேற்று 100 பேரை இறக்கிருக்காங்க. இறங்கினோடனே இங்கேயும் என்னன்னா, உடனே பஞ்சாப் போலீஸிடம் ஒப்படைத்து இருக்கிறார்கள். இவர்கள் ஹரியானா, பஞ்சாப், மேக்சிமம் குஜராத்து ஈக்குவலாக பஞ்சாப், இங்கே உள்ளவங்க தான் அதிகமாக அங்கே இமிக்ரெண்ட்ஸாக போயிருக்காங்க. அவங்கள இப்போ திருப்பி அனுப்புகிறாங்க. இங்கேயும் போலீஸ் எடுத்து அவங்கள அங்கங்கே அனுப்பிக்கணும். என்ன கிரிமினல்ஸ் அவங்க. அந்த மக்களுக்குடைய இது அடைக்கப்பட்டிருக்கு. இதில் நமது உள்விவகாரத்துறை அமைச்சகம்லாம் கொடுக்குற அறிக்கை,
இமிகிரன்ஸு. அது கூட இன்னொரு டேக் வேற ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா அங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லையும் சில சமயத்தில் ஈடுபடுறாங்க. ஏதோ கனடாவில் நடந்ததை வச்சுட்டு நம்ம பேசக்கூடாது. நம்ம மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை கொடுக்கவில்லை. ஏன் நம்ம அமெரிக்காவுக்கு இவ்வளோ தூரம் இது பண்ணணும்? சைனா என்ன செய்தான்? சைனாட்ட டேரிஃப் போட்டான். இவர் பெரிய டேரிஃப் போட்டு உலகத்தை உலுக்கி விடுவாராம். அது டேரிஃப் சைனாவுடைய குட்ஸுக்கு 10% டேக்ஸ் போட்டான். யார்? ட்ரம்ப்பு. உடனே அது ஹிந்து பத்திரிகை எப்படின்னா, வித்தின் மினிட்ஸ் ஆஃப் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் டேரிஃப், சில நிமிடங்களுக்கு உள்ளாலேயே அடுத்த பெரிய பொருளாதாரத்தை சார்ந்த சைனா 15% இது போட்டான். கொலம்பியாவும் அப்படி தான் செய்தான். அவன் கொலம்பியா குட்ஸுக்கு 10% போட்டான். அமெரிக்காவிலிருந்து கொலம்பியா வரக்கூடிய குட்ஸுக்கு அவன் 15% போட்டான். இப்போ சைனா என்ன செய்தது? அவன் 10% ஏற்றினோன்னா சைனா 15% ஏற்றுச்சு. இதிலெல்லாம் யூஎஸ் எனர்ஜி எக்ஸ்போர்ட்ஸ், அடுத்தது பிஜிலிங் வரக்கூடிய எல்என்ஜி லிக்விட் கேஸு, இப்படியெல்லாம் போன வருஷத்துக்கு $7 பில்லியன் வியாபாரம் பண்ணியிருக்கான் சைனாவோட. இப்போ $7 பில்லியன் 15% போட்டு விட்டான். என்னை கட்டிட்டு அதுக்கு பிறகு அமெரிக்கானுடைய பொருட்கள் விலை ஏறும். அதனால் வாங்குபவர்கள் குறைவார்கள். அதே போல் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற பொருட்கள்லையும் 15%, சில இதெல்லாம் 10%, இப்படி உடனே அடுத்த நிமிஷமே போட்டு விட்டான். இப்போ இப்படி போட்டிக்கு போட்டு அடுத்தால கூகுள் பிவிஹெச் குரூப் 2 குரூப்பை, ஜெயண்ட் கூகுள் குரூப், இதெல்லாம் சைனா எப்படி பிராண்ட் பண்ணுதுன்னா அன்ரிலையபிள் என்டிட்டிஸ், இவங்கெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி அவங்களுக்கு பெரிய தடை போட்டு இருக்கிறது. அப்போ அது அன்ரிலையபிள் என்டிட்டிஸ்ன்னு மார்க் பண்ணிட்டான். இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது, இவன்லாம் இங்கே உளவு பார்த்து அங்கே கொடுக்குறான்னு. உங்களுக்கு தெரியும் காசாவில் கூகுள் என்ன பண்ணிச்சு அப்படின்னு. லொக்கேஷன்ஸை எடுத்து கொடுத்து தாக்குதலை தீவிரப்படுத்துவதற்கும் குறிப்பாக அப்பாவி மக்களை தாக்குவதற்கும் உதவி செய்தது. அப்போ அன்ரிலையபிள் என்டிட்டிஸ்ன்னு சொல்லிட்டான். இவ்வளோத்துக்கு பிறகு என்ன தெரியுமா சொல்கிறான் ட்ரம்ப்பு? நான் சைனாவுடைய பிரசிடெண்ட்டை சந்திக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷி ஜின்பிங்கை அடுத்த 24 மணி நேரத்தில் சந்திப்பானா. நம்ம பிரதமர் வேற 12ஆம் தேதி அமெரிக்காவுக்கு போகக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இவ்வளோ நாள் வேலை செய்துக்கிட்டு இருந்த மக்களை ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டில் அவங்களே பெரும்பாலும் டிக்கெட் வாங்குவாங்களா இருக்கும். அவங்களையே ஒழுங்காக நீங்கள்லாம் போங்கன்னு சொன்னால் வந்திருப்பாங்க. இப்படி ஒரு பெரிய அவமானத்தை சுமக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை என்பதை நமது நிர்வாகத்தில் இருப்பவர்கள் உணர வேண்டும். இதுக்கு முன்னாடி கொரோனா பீரியடில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, கொரோனாவை பற்றி ட்ரம்ப்புக்கு எஜுகேட் பண்ண முடியலை அங்கே உள்ள அபிஷியல்ஸால். இப்படி ஒரு பெரிய தொற்று நோய் வந்துகிட்டு இருக்குன்னு. ஏன்னா அவர் ஊர் சுற்றிட்டு இருந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார் பாருங்க. அந்த நேரத்தில் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொன்னாங்க இப்படி ஒரு பெரிய நோய் வருதுன்னு. கடைசியில் அதிகமாக மக்கள் கொரோனாவில் இறந்தது அமெரிக்கா என்று முடிந்தது. அந்த நேரத்துலையும் ஒரு அறிக்கை, எனக்கு இந்தியாவில் மருந்து இருக்கு, அதை அனுப்பணும்னு. நம்ம எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணியிருக்கேன். இங்கே கொரோனா மரணங்கள் அதிகமானதுனால எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிருங்க. உடனே அனுப்பலைன்னா ஹி வில் ஃபேஸ் கான்சிக்வன்சஸ்ன்னு சொன்னோம். இதே ட்ரம்ப் அவர்கள் விளைவுகளை எதிர்கொள்வார்கள் என்று. விளைவுகளை எதிர்கொள்வார்கள்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? உடனே பேனை லிஃப்ட் பண்ணிட்டு அனுப்பி கொடுத்தாங்க. அப்போ நம்ம ஆட்கள்லாம் கேட்டாங்க, ஏன் பெரிய தேசப்பட்டு பேசக்கூடியவர்களிடம் மினிமம் தைரியத்தை கூட பார்க்க முடியவில்லை என்று. இப்படி அமெரிக்காவினுடைய சண்டித்தனத்தை நம்ம அனுமதிக்க தேவையில்லை. அமெரிக்காவினுடைய சண்டித்தனம் உலக அரங்கில் எடுபடவில்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே அமெரிக்காவுக்கு நாம் நல்ல முறையில் பாடத்தை படித்துக் கொடுக்கக்கூடிய அளவிலும் கண்ணியமாக நமது மக்களை நடத்தக்கூடிய அளவிலும் நாம் அறிக்கைகளை விட வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். இணைந்திருங்கள், தகவல்களை கொண்டு சேர்க்கிறோம்.